ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அமேசானில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். இன்றைக்கி பசங்களை பிக் பண்ணுற போடுறதுக்கு கீழே போகிறப்ப பார்த்தா எல்லா பாக்ஸுமே வந்துருந்துச்சு. எல்லாம் ஒரே டைமில் வந்து இந்த பார்க்குறப்போ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா பாக்ஸும் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி அதை ஓப்பன் பண்ண போகிறோன்றப்ப செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக இன்னும் ஒரே ஐட்டம் மட்டும் வரல. நான் அதுக்காக தான் மெயினாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தர்ஷனாக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இன்னும் வரல. பேலன்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. அது வந்தப்புறம் நான் காமிக்கிறேன். இது என்னென்னா, தர்ஷனாவோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அவளுக்காக இந்த கேமரா வாங்கியிருந்தேன். என் சின்னத்தோட பர்த்டேக்கு அவளுக்கு வாங்கியிருந்தேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் உள்ள கேமரா. அதை பார்த்துட்டு எனக்கும் வேணும் ஆண்டின்னு கேட்டிருந்தா. ஸோ அதனால் அவளோட பர்த்டேக்கு அது வாங்கியாச்சு. அப்புறம் இது வந்து ஒரு சீரம் வாங்கினேன். நைட் அண்ட் மார்னிங் ரெண்டுமே போடுற மாதிரி தான், மேட் இன் கொரியா. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த இதில் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அமேசானில் தான் இதுவும் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் ரிவ்யூ எல்லாமே பார்க்குறப்போ ரொம்ப நல்லா போட்டுருந்துச்சு. அப்புறம் என்னோடய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வேணுன்றதுக்கு இப்போ நான் ChatGPT செக் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து இது சூஸ் பண்ணேன். இந்த இது நல்லாயிருக்குன்ற மாதிரி வந்துச்சு. அதனால் இந்த சீரம் வாங்கினேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ரிவ்யூவும் நல்லா தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் இதில் போட்டிருக்க எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கினேன். 2 டைமுமே யூஸ் பண்ணலாம், நைட்டும் யூஸ் பண்ணலாம், மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் அது வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வேறு என்ன வாங்கியிருக்கிறேன் காமிக்கிறேன். பசங்களுமே நிறைய பாக்ஸஸ் வந்தோன்னா நான் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஆளுக்கால் சண்டை போட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ஒரு எக் பாய்லர். ஆக்சுவலாக இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மார்னிங் அவசரமாக குக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து 7 எக் வந்து பாயில் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேச்சுலர் இங்கே வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டில் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அங்கே வந்து பாயில் பண்ணவும் செஞ்சோம். எக்கெல்லாம் வச்சு பண்ணுறப்போ சூப்பராக வந்துச்சு. ஆக்சுவலாக டைமிங் ஆகட்டும், நம்மளுக்கு மீடியம் குக் ஆகிருக்கணுமா, எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கணும் எக்கு அப்படின்றது அளவுக்கு டைமிங் போட்டிருந்தாங்க. நம்ம அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தோன்னா அழகான ஹாஃப் குக்கா ஃபுல் குக்கா அப்படின்ற எக்கு எவ்வளோ தூரத்துக்கு குக் ஆகணுன்ற வரைக்கும் போட்டிருந்தாங்க. அப்புறம் தண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம தண்ணி இதில் விட்டுட்டு 7 எக்ஸ் வைக்கலாம். ஒரு டைமில் அட் டைமில் 7 எக்ஸ் வைக்கலாம். இதில் வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு ரெடி ஆகிடுது. அப்புறம் லைட்டாக ஒரு கிராக் மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா அது குக் ஆகிடுச்சுன்ற மாதிரி தெரியுது. எல்லாமே நம்ம டைமிங் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா கூட கரெக்டாக குக் ஆகிடுது. இதுதான் அந்த கப்பு. இதில் நம்ம 1 கப் தண்ணி எவ்வளோ விடணுன்றது கூட இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிளாக் கலரில் ஒன்று இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த பிளாக் கலர் இதை வச்சுட்டு அதில் அதுதான் எக் ரேக்கு, அதை வச்சுட்டு அதில் எக் வச்சிட்டோன்னா சூப்பராக குக் ஆகி வந்துச்சு. ஸோ நம்மளுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்பவே பிடிச்சிருந்து. அவங்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கலில் பண்ணுற மாதிரி எது இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது நம்ம வாங்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இதுவும் கூடவே ஆர்டர் போட்டேன். அப்புறம் இது வந்து ப்ரெஷ்ஷு. இது வந்து தர்ஷனா தான் கேட்டிருந்தா. ஸோ பவுடர் அண்ட் அது கூடவே ப்ரெஷ்ஷுமே சேர்த்து வாங்கிட்டேன். ஃபைனல் டச் பவுடர் ஒன்று வாங்கினேன். ஸோ அது கூடவே இந்த ப்ரெஷ்ஷும். அவளுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ அவளுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் அது கேட்டுட்டு இருந்தா. ஸோ இதை வாங்கினேன். இது ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது, குவாலிட்டியும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒன்று வாங்கினேன். இதுதான் அந்த பவுடர், ஃபைனல் டச் பவுடர்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த பவுடர். நல்லா இருக்குது. இதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு. போட்டதுக்கும் பசங்களுக்கும் செட் ஆச்சு, எனக்குமே செட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டில் இதுதான் ஃபைனல் டச் செட்டிங் பவுடர், மேஜிக் ஃபினிஷ்ன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. நான் ஒரு கெஸ்ட்டில் தான் வாங்கினேன். பட் நல்லா இருக்குது. பசங்களுக்கு எனக்குமே செட் ஆகிடுச்சு. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இதுதான் அந்த பவுடர். அப்புறம் இது வந்து எனக்கு ஒரு ரேசர் வாங்கியிருந்தேன் அது. அப்புறம் இது வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரா, செட் ஆஃப் 3ல இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. இது வந்து ரிமூவபிள் பேடட் தான்.
இந்த பேட் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் 3 கலர்ஸு, க்ரீம், பிளாக் அண்ட் க்ரே அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது அதுவும். ஸோ அதுவும் வாங்கினேன். ஃபைனலாக இது என்னென்னா, என்கிட்ட ஆல்ரெடி கிச்சனில் இருக்குதுல்ல ஸ்பைசஸ் கடை நான் வச்சுருந்தேன் இல்லையா, அதே இது தான். அந்த டால் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன் இல்லையா, அந்த இது தான். அதே செட்டில் இன்னும் ஒரு செட் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இதில் வந்து 12 இருக்குது. இந்த சின்ன கண்டெய்னர் இருக்குல்ல, இதில் வந்து 4 இருக்கும். இது சேம் அதே இது தான். இதில் 4 இருக்கும். எல்லாமே வித் லிட்டு தான். தென் அப்புறம் இந்த சைஸில் வந்து 4 இருக்கும். இதுலேயும் 4 வித் லிட்டு தான். அப்புறம் அந்த டால் ஒன் இதுலேயும் 4 இருக்கும். அந்த மாதிரி தான். இது வந்து ஃபுல் செட்டு 20 பவுண்ட்ஸ். ஆக்சுவலாக இதுவும் நல்லாயிருக்கு. நான் நிறைய இது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தப்போ போடுறதுக்காக இதுவும் வாங்கினேன். அப்புறம் இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் பசங்களை ஃப்ரைடே ஈவினிங் இன்றைக்கி ஃப்ரோசன் டே தான். அவங்களுக்கு இன்றைக்கி கலர் ட்ரெஸ் வேறு. ஸோ அதனால் அப்படி பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட் இன்றைக்கி. ஃப்ரோசன் டேனால ஃபைனலாக ஐஸ்கிரீமாக வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். So it will be not fair if I get some and another ice cream. It won't be fair to my sister. Okay, next week we can get chocolate ice cream. Okay? No. Here's my squishy. My friend Chloe gave me. It's a keychain one because Chloe gave me as a keychain. Squish. What's it's a that? rainbow. Rainbow? Octopus. Show me. I think this one's a baby octopus. Mm-hmm. I think this one's a baby octopus or something. Like you. Another octopus. I don't have 4 arms and 4 legs. You're a baby. Yep, I'm a baby. Mm. We'll keep this forever. Good. And take good care of it. And sometimes I let my mom take care of it sometimes. If I go to school. Yeah. Because I can't bring toys or keychains to school. Not keychains really, but I can bring them. அவளோட ஃப்ரெண்ட் அவளுக்கு இந்த கீ செயின் கொடுத்துருக்கா. ஸோ அதை உங்ககிட்ட காமிக்கணும்னு சொன்னால் காமிச்சாச்சு. அவங்க இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல. ஸோ அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக மழையும் சாரல் மழை மாதிரி பெஞ்சிட்ருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இன்னும் காணலன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களும் என் கூடவே வந்து நின்று விளையாடிட்டு இருக்காங்க. அவள் அந்த கீ செயினை வச்சு தான் விளையாடிட்டு இருந்தா. அப்படியே நாங்களும் வெளியே நிற்கவே அந்த ஜிஞ்சர் கேட் 2மே வந்துருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்துட்டு பசங்களும் அதை பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க வச்சுருக்க பேர் வந்து மியோ மியோ அண்ட் கொக்கோ. She's staring at me. Oh, she turned around. ஒன்று அதுவும் கீழே இருக்குது, ஒன்று மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்படி பசங்களும் அதை பார்த்து அவங்களுக்கு இப்போ இந்த கேட் வேணும்னு வாங்கிட்டாங்கன்னு கேட்டுட்ருக்கா. ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. இங்கே வந்து பெட்ஸும் அலௌட் இல்லை எங்களோட ஃப்ளாட்டில். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.